Shankari. Last episode la 2025 CLAT question paper la irukka English section kana first and second passages adoda question and answers discuss pannom. In the episode la third and fourth passage adukana question and answers discuss pannalam. Punctually at midday, he opened his bag and spread out his professional equipment, which consisted of dozen cowrie shells, a square piece of cloth with obscure mystic chart on it, a notebook and a bundle of Palmyra writings. ஒருத்தர் ஒரு மிட் டேல ஒரு மதிய நேரத்தில் வராரு, வந்துட்டு அவரோட ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கிறாரு. அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம். டசன் கௌரி ஷெல்ஸ், அ ஸ்கொயர் பீஸ் ஆஃப் கிளாத் வித் அப்ஸ்கியூர் மிஸ்டிக் சார்ட் ஆன் இட், அ நோட் புக் அண்ட் அ பண்டில் ஆஃப் பாமைரா ரைட்டிங்ஸ். அதில் 12 கௌரி ஷெல்ஸ் இருந்துச்சு. அது கூட ஒரு பீஸ் ஆஃப் கிளாத்தில் அவர் நிறையா அப்ஸ்கியூர் மிஸ்டிக் சார்ட்ஸ் வச்சுருந்தாரு. அப்படின்னா என்னென்னா, நம்மளோட ஜாதகத்திலெல்லாம் பார்த்துருப்போம், கட்டம் போட்ட மாதிரி இருக்கும், அது என்னன்னே நம்மளுக்கு புரியாது. அதுதான் அப்ஸ்கியூர் மிஸ்டிக் சார்ட். அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாரு. ஒரு நோட் புக் வச்சுருந்தாரு, கூட பாமைரா ரைட்டிங்ஸ் வச்சுருந்தாரு. பண ஓலையில் ஜாதகம் எழுதியிருப்பாங்க, அது வச்சுருந்துருக்காரு. ஹிஸ் forehead was dazzling with sacred ash and vermilion, and his eyes sparkled with a sharp, abnormal gleam, which was really an outcome of continual searching look for customers. அவரோட ஃபோர்ஹெட்டில், அவரோட நெத்தியில் ரொம்ப டாஸ்லிங் ஆகிற மாதிரி, ரொம்ப ஷைன் ஆகிற மாதிரி கலர்ஃபுல்லான விஷயம் வச்சுருக்காரு. என்னென்னா வெர்மிலியான் அண்ட் சாக்ரட் ஆஷ், விபூதியும் குங்குமமும் வச்சுருக்காரு. அது எப்படி தெரியுதுன்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப பிரைட்டாக எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி இருக்குது. அவர்கிட்ட ஒரு அப்நார்மல் க்ளீம் இருக்குது, அது அவரோட கண்ணில் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. நார்மலாக இருக்க பீப்புள்கிட்ட இல்லாத பார்வை அவர்கிட்ட இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, மற்ற கஸ்டமர்ஸ் அவர்கிட்ட வரவேற்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் விச் ஹிஸ் சிம்பிள் கிளைண்ட்ஸ் டுக் டு பி ப்ராஃபிட்டிக் லைட் அண்ட் ஃபெல்ட் கம்ஃபர்டட். ஆனால் அவரோட நார்மலான கிளைண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயமா இல்லாமல் அது ஒரு ப்ராஃபிட்டிக்கான விஷயம், ஒரு ஃப்யூச்சரை கணிக்கிறவர்னால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஐப்பார்வை இருக்குது அவருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்களை கம்ஃபர்ட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. The power of his eyes was considerably enhanced by their position, placed as they were between the painted forehead and the dark whiskers, which streamed down his cheeks. Even the half-wit's eyes would sparkle in such a setting. அவரோட கண்ணோட பார்வை ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஸ்பார்க்லிங்காக மற்றவங்களுக்கு தெரியுதுன்னா, அதோட பொசிஷன்னால தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவரோட ஃபோர்ஹெட் ஃபுல்லாக வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காரு, விபூதியும் குங்குமமும் வச்சு. அவரோட விஸ்கர்ஸ், தாடி மீசை எப்படி இருக்குன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் அவரோட கண்ணு வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக தெரியுது. அங்கே ரெண்டும் நடுவில் இருக்கனால தான் அவரோட கண்ணு ரொம்ப ஷைனிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது நார்மலாக இல்லாத பர்சன், கொஞ்சம் இன்டெலிஜென்ஸில் கம்மியாக இருக்க பர்சனுக்கு கூட இந்த செட்டிங் வந்துட்டு ரொம்ப அதிசயமாக தெரியும், புதுசாக தெரியும்னு சொல்கிறாங்க. பீப்புள் were attracted to him as bees are attracted to cosmos or dahlia stalks. பீப்புளெலாம் வந்துட்டு அவர்கிட்ட எப்படி அட்ராக்ட் ஆகுறாங்கன்னா, பீஸ்லாம் எப்படி பூ மேலே போய் அட்ராக்ட் ஆகுமோ அந்த மாதிரி பீப்புளெலாம் அவர்கிட்ட வராங்கன்னு சொல்கிறாங்க. He sat under the boughs of a spreading tamarind tree which flanked a path running through the town hall park. அவர் ஒரு பெரிய புளி மரத்துக்கு கீழே உட்காந்துருக்காரு. அந்த புளிய மரம் வந்துட்டு 4 சைடும் வந்துட்டு ரொம்ப படர்ந்து இருக்குது, அந்த டவுன் ஹால் வழியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் அ ரிமார்க்கபிள் பிளேஸ் இன் மெனி வேஸ். அந்த இடம் வந்துட்டு ரொம்ப ரிமார்க்கபிளான பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. எதனாலன்னா, a surging crowd was always moving up and down this narrow road morning till night. நிறைய பீப்புள் வந்துட்டு எப்போவுமே மூமெண்ட்லேயே இருப்பாங்க, வந்துட்டும் போயிட்டுமே இருப்பாங்க, மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. A variety of trades and occupations was represented all along its way. நிறைய ட்ரேட் அண்ட் ஆக்குபேஷன் அங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த பீப்புள் க்ரௌடும் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மெடிசன் செல்லர்ஸ், seller of stolen hardware and junk, magicians, and all above, an auctioneer of cheap clothes who created enough din all day to attract the whole town. அங்கே எந்த மாதிரி ஆக்குபேஷன்லாம் நடக்குதுன்னா, மெடிசன் செல்லர்ஸ் இருக்காங்க, ஸ்டாலின் ஹார்ட்வேர் அண்ட் ஜங்க் செல் பண்ணுறவங்க இருக்காங்க, அது இல்லாமல் மெஜிஷியன்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் அங்கே என்ன நடக்குதுன்னா, ஆக்ஷனியர் ஆஃப் சீப் க்ளோத்ஸ் நடக்குது. அந்த சீப்பான க்ளோத்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏலத்துக்கு எடுக்கிற ப்ராசஸும் அங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹூ கிரியேட்டட் இனஃப் டின் ஆல் டே டு அட்ராக்ட் தி ஹோல் டவுன். இதெல்லாம் வந்துட்டு அந்த ஹோல் டவுனையே அட்ராக்ட் பண்ணுது. இந்த மாதிரி ஆக்குபேஷன் இருக்க பீப்புள் தான் வந்துட்டு கூவி இதெல்லாத்தையும் செல் பண்ணி அந்த இடத்தவே ரொம்ப பிஸியான பிளேஸாக மாற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க. Next to him in vociferousness came a vendor of fried groundnut who gave his ware a fancy name each day.
அவரை தொடர்ந்து அவருக்கு இருக்க சவுண்ட் மாதிரியே வந்துட்டு ரொம்ப இந்த கூச்சலிடுற மாதிரி இன்னொரு ஆள் அங்கே வராரு. அவர் யாருன்னா ஒரு கிரவுண்ட் செல்லர். அவர் வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் அவரோட தொழிலுக்கு ஒவ்வொரு பேர் வைக்கிறாரு. காலிங் இட் பாம்பே ஐஸ்கிரீம் ஒன் டே அண்ட் ஆன் தி நெக்ஸ்ட் டே டெல்லி ஆல்மண்ட் அண்ட் ஆன் தி தேர்ட் ராஜாஸ் டெலிகசி அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு பாம்பே ஐஸ்கிரீம்னு பேர் வைக்கிறாரு. செகண்ட் டே டெல்லி ஆல்மண்டுன்னு பேர் வைக்கிறாரு. தேர்ட் டே ராஜாஸ் டெலிகசின்னு பேர் வைக்கிறாரு. இதே மாதிரி தொடர்ந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் பீப்புள் ஃப்ளோக் டு ஹிம். அதனாலேயே வந்துட்டு நிறைய பீப்புள் அவர்கிட்டயே கூஞ்சிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அ கன்சிடரபிள் போர்ஷன் ஆஃப் திஸ் க்ரௌட் டாலிட் பிஃபோர் தி ஆஸ்ட்ராலஜர் டூ. இந்த கிரவுண்ட்நட் செல்லர் கிட்ட எப்படி வந்துட்டு பீப்புள் ஃப்ளாக் ஆகுறாங்களோ அதே மாதிரி இந்த ஆஸ்ட்ராலஜர் கிட்டேயும் ஒரு நோட்டிசபிள் பீப்புள் வந்துட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. தி ஆஸ்ட்ராலஜர் டிரான்சாக்டட் ஹிஸ் பிஸ்னஸ் பை தி லைட் ஆஃப் தி ஃப்ளேர் விச் ட்ராக்கிள்ட் அண்ட் ஸ்மோக்ட் அப் அபவ் தி கிரவுண்ட்நட் ஹீப் நியர்பை. இந்த ஆஸ்ட்ராலஜர் பிஸ்னஸ் பண்ணுறது எந்த இடத்துல அப்படின்னா, இந்த கிரவுண்ட்நட் செல்லர் வந்துட்டு அந்த கிரவுண்ட்நட்லாம் வந்துட்டு கூச்சி வச்சிருக்காரு இல்லையா, அது பக்கத்தில் வந்துட்டு அந்த ஃப்ளேர் அந்த அனல் வந்துட்டு பறக்கிற இடத்துல அவர் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப தெளிவாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். Which among the following is the word for the phrase bright and colorful in the impressive way? இந்த bright and colorful ஆன வேர்டுக்கு எது இம்ப்ரெசிவான வேர்ட் கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ மிஸ்டிக், ஆப்ஷன் பி ஃப்ளேர், ஆப்ஷன் சி ஸ்பார்க்கிள், ஆப்ஷன் டி டாஸ்லிங். மிஸ்டிக் அப்படின்னா என்னென்னா, மிஸ்டிக்னா ரொம்ப மிஸ்டீரியஸான விஷயம், ரொம்ப புதிரான விஷயம்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ மிஸ்டிக், ஆப்ஷன் பி ஃப்ளேர், ஆப்ஷன் சி ஸ்பார்க்கிள், ஆப்ஷன் டி டாஸ்லிங். ஆப்ஷன் ஏ மிஸ்டிக் அப்படின்னா என்னென்னா ரொம்ப மிஸ்டீரியஸான விஷயம், ரொம்ப புதிரான விஷயம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஆகும். ஆப்ஷன் பி ஃப்ளேர் அப்படின்னா ரொம்ப அனலில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் லைட் தெரியும், ரொம்ப ஒரு ஒளி மாதிரி தெரியும், அதுதான் ஃப்ளேர். சீனா ஸ்பார்க்கிள், ஸ்பார்க்கிள்னா ரொம்ப ஷைனிங்கான விஷயம். டி டாஸ்லிங், டாஸ்லிங் அப்படின்னா கவர்ச்சிகரமான விஷயம். ஸோ இங்கே இம்ப்ரெசிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இம்ப்ரெசிவாக கலர்ஃபுல்லாக இருக்கிறது என்னென்னா டாஸ்லிங்கிற வேர்ட் தான் மீனிங். ஸோ ரைட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which among the following is not a trade or occupation represented in the pathway running through the town hall park? ஒரு 4 ஆக்குபேஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ மெஜிஷியன், ஆப்ஷன் பி மெடிசன் செல்லர்ஸ், ஆப்ஷன் சி ஆக்ஷனியர் ஆஃப் சீப் பேக்ஸ், ஆப்ஷன் டி செல்லர் ஆஃப் ஸ்டோலன் ஹார்ட்வேர். நம்ம பேசேஜில் மெஜிஷியன் பார்த்தோம், ஸோ அது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி மெடிசன் செல்லர்ஸும் பார்த்தோம். ஆப்ஷன் டி செல்லர் ஆஃப் ஸ்டோலன் ஹார்ட்வேர் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவும் கிடையாது. ஆக்ஷனியர் ஆஃப் சீப் பேக்ஸ், ஆஸ் பர் தி பேசேஜ் நமக்கு ஆக்ஷனியர் ஆஃப் சீப் க்ளோத்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சி வில் பி தி ரைட் ஆன்சர். ஹூ அமாங் தி ஃபாலோயிங் யூஸ்டு நேம்ஸ் லைக் பாம்பே ஐஸ்கிரீம், டெல்லி ஆல்மண்ட் அண்ட் ராஜாஸ் டெலிகசி டு அட்ராக்ட் தி க்ரௌட்? இந்த மாதிரி நேம்ஸ்லாம் வந்துட்டு எந்த ஆக்குபேஷன் இருக்க பீப்புள் வந்துட்டு வச்சுருந்தாங்கன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ செல்லர் ஆஃப் தி சீப் க்ளோத்ஸ், ஆப்ஷன் பி செல்லர் ஆஃப் மெடிசன், ஆப்ஷன் சி த ஐஸ்கிரீம் செல்லர், ஆப்ஷன் டி த கிரவுண்ட்நட் செல்லர். நம்ம ஆஸ் பர் தி பேசேஜ்லேயே பார்த்துருப்போம், கிரவுண்ட்நட் செல்லர் தான் வந்துட்டு இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு நேம் வச்சுருப்பாரு. ஸோ ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். விச் அமங் தி ஃபாலோயிங் இஸ் தி மீனிங் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் ஓசிஃபெரஸ்னஸ்? ஓசிஃபெரஸ்னஸ் அதுக்கான மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எக்ஸ்பிரஸிங் ஒப்பீனியன்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ் இன் அ லவுட் அண்ட் கான்ஃபிடென்ட் வே. B. Words that are spoken or sung to have a magical effect. C. Willing or prepared to do something. D. To hang about aimlessly. ஆப்ஷன் ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பியில் வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப மேஜிக்கல் வேல வந்துட்டு சொல்லிகிட்டே பாடுறதும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஆன்சர் கிடையாது. சீல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வில்லிங் ஆர் ப்ரிப்பேர்ட் டு டூ சம்திங். இது நம்ம கான்டெக்ஸ்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, ஸோ இது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டு ஹேங் அவுட் எய்ம்லெஸ்லி, ஒரு எய்மே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்ம கான்டெக்ஸ்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஓசிஃபெரஸ்னஸ் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பிரஷனையும் ஃபீலிங்லையும் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் ஓசிஃபெரஸ்னஸ். ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். வென் டிட் தி ஆஸ்ட்ராலஜர் யூஸ்வலி ஸ்டார்ட் ஹிஸ் டேஸ் பிஸ்னஸ்? ஆஸ்ட்ராலஜர் வந்துட்டு ஆஸ் பர் பேசேஜ் எப்போ வந்துட்டு அவரோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ வென் பீப்புள் ஆர் அட்ராக்டட் டு ஹிம் ஆஸ் பீஸ். ஆப்ஷன் பி வென் தி சர்ஜிங் க்ரௌட் மூவ்ஸ் அப் அண்ட் டவுன் தி ரோட். ஆப்ஷன் சி பஞ்சுவலி அட் மிட் டே. ஆப்ஷன் டி பை த லைட் ஆஃப் தி ஃப்ளேர். ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீப்புளெலாம் வந்துட்டு எப்போ அவர்கிட்ட பீஸ்லாம் எப்படி அட்ராக்ட் ஆகுமோ அந்த மாதிரி அட்ராக்ட் ஆகுற டைம்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, க்ரௌடு வந்துட்டு அந்த பார்க் டவுன் இடத்துல எப்படி மூவ் ஆகிட்டு இருப்பாங்க
அந்த நேரம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் கிடையாது. ஆப்ஷன் சியில் பஞ்சுவலி அட் மிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் டி பை தி லைட் ஆஃப் தி ஃப்ளேர். தி லைட் ஆஃப் தி ஃப்ளேர் அப்படின்னா கிரவுண்ட் செல்லர் வந்துட்டு செல் பண்ணிட்டு இருக்கப்போ அது ஒளியிலன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ஆன்சர் கிடையாது. பஞ்சுவலி அட் மிட்டே நம்மளோட பேசேஜ்லேயே வந்துட்டு பிகினிங்லேயே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பஞ்சுவலி அட் மிட்டேன்னு தான் பேசேஜே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். What was considered as the prophetic light by the simple clients of the astrologer? இந்த prophetic light வந்துட்டு அந்த ஆஸ்ட்ராலஜர் கிட்ட இருக்கு அப்படின்னு எதை வச்சு அவங்களோட சிம்பிள் கிளைண்ட்ஸ் கணிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அதோட ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ the resplendent forehead of the astrologer with sacred ash and vermilion. Option B the sparkling eye of the astrologer with an abnormal gleam. C the dark whiskers which streamed down the cheeks of the astrologer. D the saffron colored turban around the head of the astrologer. ஆப்ஷன் ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவரோட நெத்தியில் வச்சிருக்க அந்த விபூதியும் குங்குமமும் வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெண்டன்ட்டாக அட்ராக்டிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பியில் அவரோட ஐயோட ஸ்பார்க்கிள் வந்துட்டு ரொம்ப க்ளீமாக ரொம்ப ஷைனிங்காக தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சியில் அவரோட தாடி தான் வந்துட்டு அந்த ப்ராஃபட்டிக் லைட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி சாஃப்ரன் கலர்ட் டர்பன் அரவுண்ட் அவரோட தலைக்கு மேலே இருக்க அந்த சாஃப்ரன் கலர்ட் டர்பன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஏன்னா அந்த அப்நார்மல் க்ளீம் அவரோட கண்ணில் இருக்க அந்த ஒளியை தான் வந்துட்டு அந்த ப்ராஃபட்டிக் லைட் ஒரு ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுறவருக்கு தான் இந்த மாதிரி கண்ணெலாம் இருக்கும் அப்படின்னா அந்த சிம்பிள் கிளைண்ட்ஸ் நினைப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். இது நம்ம பேசேஜில் பார்த்த டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ். அதுக்கான மீனிங் வந்துட்டு இதில் கொடுத்துருக்கோம். இது என்னன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். The right kind of education consists in understanding the child as he is without imposing upon him an ideal of what we think he should be. ஒரு ரைட் கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் என்ன அப்படின்னா அந்த சைல்டு மேலே நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நம்மளோட ஐடியல்ஸை வந்துட்டு அவன் மேலே திணிக்கக்கூடாது. அவன் வந்துட்டு அவனாக இருக்கணும்னு நினைக்கிறதா ரைட் கைண்ட் ஆஃப் எஜுகேஷன். டு என்க்ளோஸ் ஹிம் இன் தி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் அன் ஐடியல் இஸ் டு என்கரேஜ் ஹிம் டு கன்ஃபார்ம். அவனை வந்துட்டு அந்த ஐடியல்குள்ளே வந்துட்டு ரொம்ப திணிச்சு வைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா which breeds fear and produces in him a constant conflict between what he is and what should be. இப்படி வந்துட்டு அவன் மேலே நம்மளோட ஐடியல்ஸை திணிக்கிறது எதை என்கரேஜ் பண்ணும் அப்படின்னா ஒரு கான்ஃப்ளிக்டை வந்துட்டு அவனுக்கு உருவாக்கும், ஒரு பயத்தை உருவாக்கும். என்னன்னா அவன் வந்துட்டு என்னவா இருக்கான், என்னவா உருவாகணும் அப்படிங்கிற ஒரு பயத்தை உருவாக்கும். அண்ட் ஆல் இன்வர்ட் கான்ஃப்ளிக்ட் ஹாவ் தேர் அவுட்வர்ட் மேனிஃபெஸ்டேஷன் இன் சொசைட்டி. இதோட பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்னா இந்த கான்ஃப்ளிக்ட் அவனுக்கு இந்த பயம் வந்துட்டு அவனோட சொசைட்டிலையும் வந்துட்டு வெளிப்படையாக தெரியும்னு சொல்கிறாங்க. இஃப் தி பேரண்ட் லவ்ஸ் தி சைல்டு ஹி அப்சர்வ்ஸ் ஹிம், ஹி ஸ்டடீஸ் ஹிஸ் டெண்டன்சிஸ், ஹிஸ் மூட்ஸ் அண்ட் பெக்குலாரிட்டிஸ். ஒரு பேரண்ட் வந்துட்டு அந்த சைல்டு உண்மையாகவே லவ் பண்ணுறாங்க, அந்த குழந்தை மேலே அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னா அவனை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அவனை அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க, அவனோட மூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அவனுக்கான ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. It is only when one feels no love for the child that one imposes upon him an ideal, for then one's ambition are trying to fulfill themselves in him. ஒரு பேரண்ட்டுக்கு அந்த குழந்தை மேலே லவ்வே இல்லை அப்படிங்கிறப்ப தான் அவங்களோட ஆம்பிஷன்ஸ் எல்லாம் அந்த குழந்தை மேலே திணிப்பாங்கன்னு ஆத்தர் சொல்கிறாரு. அவங்களால பண்ண முடியாததெல்லாம் அந்த குழந்தைய வச்சு ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. Wanting him to become this or that. If one loves not the ideal but the child, then there is a possibility of helping him to understand himself as he is. அந்த ஐடியல் மேலே லவ் இல்லாமல் உண்மையாலுமே அந்த குழந்தை மேலே அந்த பாசம் வச்சுருந்தாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த குழந்தை வந்துட்டு என்னவோ ஆகணும், அவனாவே இருக்கணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு சொல்கிறாங்க. ஐடியல்ஸ் ஆர் த கன்வீனியன்ட் எஸ்கேப் அண்ட் தி டீச்சர் ஹூ ஃபாலோஸ் தெம் இஸ் இன்கேப்பபிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீலிங் வித் தெம் இன்டெலிஜென்ட்லி. ஐடியல் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு எஸ்கேப் ஆகிற விஷயம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா உண்மையாலுமே ஒரு டீச்சர் வந்துட்டு அவங்களோட மெத்தடிசம் இல்லாமல் இந்த ஐடியல்ஸ்லாம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அதான் அவங்களால கரெக்டாக டீச் பண்ண முடியும். இதெல்லாம் கொண்டு போகிறப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்களால இன்டெலிஜென்ட்டாக வந்துட்டு டீச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் ஹிம் தி ஃபியூச்சர் ஐடியல் வாட் ஷுட் பி இஸ் ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தி ப்ரெசன்ட் சைல்டு. அந்த மாதிரி டீச்சருக்கு வந்துட்டு அந்த சைல்டு இப்போ எப்படி இருக்காங்கிறத தாண்டி ஃப்யூச்சரில் எப்படி இருப்பான் அப்படின்னே யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. தி பர்சியூட் ஆஃப் அன் ஐடியல் எக்ஸ்க்ளூட்ஸ் லவ் அண்ட் வித்தவுட் லவ் நோ ஹியூமன் ப்ராப்ளம் கேன் பி சால்வ்டு. இந்த ஐடியலோட தேடல் எப்படி இருக்குன்னா ஒரு அன்பே இல்லாதப்போ தான் இருக்கும். ஆனால் அன்பு இல்லாதப்போ ஹியூமன்ஸோட ப்ராப்ளம்ஸ் எதையுமே சரி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இஃப் தி டீச்சர் இஸ் ஆஃப் தி ரைட் கைண்ட் ஹி வில் நாட் டிபெண்ட் ஆன் எ மெத்தட் பட் வில் ஸ்டடி ஈச் இண்டிவிஜுவல் பீப்புள்.
அந்த டீச்சருக்கு உண்மையான அன்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்க மெத்தட் மேலே மட்டும் டிபெண்டாக இருக்காமல் அவங்களோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. In our relationship with children and young people, we are not dealing with mechanical devices that can be quickly repaired. நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஒரு குழந்தை கூட ஆகட்டும், அவங்கள நம்மளை விட ஒரு யங் ஏஜில் இருக்க பீப்புள் கூட இருக்கப்போ நம்ம வந்துட்டு அவங்க கூட ஹியூமன் கூட இருக்க மாதிரி டீல் பண்ணணும். ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் கூட இருக்க மாதிரி டீல் பண்ணக்கூடாது. சீக்கிரமாக மெக்கானிக்கல் டிவைஸை ரிப்பேர் பண்ணிடலாம், ஆனால் வந்துட்டு யங் பீப்புளை கொஞ்சம் கொஞ்சமாக அன்பால் மட்டும்தான் மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. பட் வித் லிவிங் பீயிங்ஸ் ஹூ ஆர் இம்ப்ரெஷனபிள், வாலட்டைல், சென்சிட்டிவ், அஃப்ரைட், அஃபெக்ஷனேட், and to deal with them we have to have great understanding, the strength of patience and love. இந்த லிவிங் பீயிங்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெஷனபிளாக, வாலட்டைலாக, சென்சிட்டிவ், அஃப்ரைட், அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க குழந்தைய கூட நம்ம எப்படி டீல் பண்ணணும்னா ரொம்ப பொறுமையாக நம்மளோட அன்பை காமிச்சு அப்படி தான் டீல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. when we lack these we look to quick and easy remedies and hope for marvelous and automatic results. இதெல்லாம் குறையிறப்ப தான் வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கணும்னு நினைப்போம். அந்த அன்பு இருக்கப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும், நம்மளே வந்துட்டு அந்த புரிதலை எடுத்துப்போம். if we are unaware, mechanical in our attitudes and actions, we fight shy of any demand upon us that is disturbing and that cannot be met by any automatic response, and this is one of our major difficulties in education. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு புரிதல் எடுத்துக்காதப்ப தான் அந்த ஆட்டிடியூடில் ஆக்ஷன்ஸ்லேயும் சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்துட்டு அந்த டிமாண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். இதுதான் வந்துட்டு எஜுகேஷனோட ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியாகவும் இருக்குன்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. இதுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். According to the passage, why do we look for quick and easy remedies and hope for marvelous and automatic results? எப்போ வந்துட்டு நம்ம குயிக் அண்ட் ஈஸி ரெமிடிஸ் எதிர்பார்ப்போம், மார்வலஸான ரிசல்ட்ஸ் எதிர்பார்ப்போம்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, பிகாஸ் சில்ட்ரன் ஆர் இம்ப்ரெஷனபிள், வாலட்டைல், சென்சிட்டிவ் அண்ட் அஃபெக்ஷனேட். பி, பிகாஸ் ஆஃப் மேஜர் டிஃபிகல்ட்டிஸ் இன் எஜுகேஷன். சி, பிகாஸ் வி லேக் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ். டி, பிகாஸ் வி லேக் அண்டர்ஸ்டாண்டிங், பேஷன்ஸ் அண்ட் லவ். ஆப்ஷன் ஏ கிடையாது. ஏன்னா வந்துட்டு சில்ட்ரன் வந்துட்டு அவங்களுக்கான ஃபீச்சர்ஸ்னால வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு ரிசல்ட் கிடைக்குன்னு எதிர்பார்க்கறது இல்லை. ஆப்ஷன் பி, எஜுகேஷனோட பெரிய டிஃபிகல்ட்டி இது கிடையாது. ஆப்ஷன் சி, பிகாஸ் வி லேக் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ், நம்மளோட லேக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ்னாலேயும் இது கிடையாது. நம்ம வந்துட்டு எப்போ அன்பு, பொறுமை இதெல்லாம் இல்லாதப்போ தான் வந்துட்டு ஈஸியாக வந்து ரிசல்ட் கிடைக்கணும்னு நினைப்போம். ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். வாட் இஸ் தி பேசேஜ் ஹைலைட் as the quality of a parent who really deserves to understand his child? ஒரு பேரண்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட்டை, அந்த சில்ட்ரனை உண்மையாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கப்போன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, they look at their child through the prism of an ideal. B, they observe and study the tendencies, moods and peculiarities of the child. C, they look their child to become someone great as per their ambition. D, they encourage the child to find out what she or he is and what he or she should be. ஆப்ஷன் ஏ என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களோட ஐடியலை அந்த குழந்தைங்க மேலே திணிச்சு பார்க்குற ஒரு ஆளாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி, தே அப்சர்வ் தேர் டெண்டன்சிஸ், மூட்ஸ் அண்ட் பெக்குலரிட்டிஸ் ஆஃப் தி சைல்டு. அவங்க வந்துட்டு அந்த குழந்தையோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அவங்களோட மூட் என்ன, அவங்க எந்தெந்த நேரத்தில் எப்படி நடந்துப்பாங்கன்னு அப்சர்வ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஆன்சராக இருக்கலாம். ஆப்ஷன் சி, தே லவ் தேர் சைல்டு டு பிகம் சம்ஒன் கிரேட் ஆஸ் பேர் தேர் ஆம்பிஷன். அவங்களோட ஆம்பிஷனை வந்துட்டு அந்த குழந்தை ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சி ஆப்ஷன் கிடையாது. They encourage the child to find out what she or he is and what he or she should be. அவங்க வந்துட்டு அந்த சைல்டை என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு நீ இதுவாக ஆகணும், இதுவாக இருக்கணும்னு நினைக்கணும்னு சொல்கிறாங்க. இதுவும் ஆன்சராக இருக்கலாம். ஆனால் ஆஸ் பர் தி பேசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சில்ட்ரனை யார் வந்துட்டு ரொம்ப அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட டெண்டன்சிஸ், மூட்ஸு எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பேரண்ட் ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் தி ஆண்டனியம் ஃபார் தி வேர்ட் வாலட்டைல்? வாலட்டைல் அப்படின்னா ரொம்ப மாறிட்டே இருக்க விஷயம், அதுக்கான ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ஸ்டேபிள். ஸ்டேபிள் அப்படின்னா ரொம்ப ஸ்டெபிளைஸ்டாக இருக்கிறது. ஆப்ஷன் பி, ஸ்டெடி. ஸ்டெடி அப்படின்னா ரொம்ப மாறாமல் ஸ்டிஃபாக இருக்கிறது. சி, கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் அப்படின்னாலும் சிமிலர் மீனிங் தான், ரொம்ப ஸ்டெடியாக மாறாமல் இருக்கிறது. டி, ஆல் ஆஃப் தி அபோவ். இது மூணுமே வந்துட்டு சினானிம்ஸ் மாதிரி, மூணுமே ஈக்குவல் டேர்ம்ஸ் தான் கொடுக்குது. ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following currently reflects the intention of the author of this passage? இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எது ஆத்தரோட இன்டென்ஷனை வெளிப்படுத்துதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். A, the right kind of education for a child cannot be without love, care and understanding. B,
true education should be governed by the tendency to conform a child to our ideals. C, the teacher should focus on how a child should be according to his or her methodology, hope or expectation. D, parents and teachers should work together collectively to guide a child on what she or he should do as per their ambitions. ஆப்ஷன் ஏல என்ன சொல்ல வராங்கன்னா ரைட் கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்கும்னா ஒரு லவ், அண்டர்ஸ்டாண்டிங், பேஷன்ஸ், கேர் எதுவுமே இல்லாமல் இருக்காதுன்னு சொல்ல வராங்க. ஆப்ஷன் பியில் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரூ எஜுகேஷன் வந்துட்டு அந்த குழந்தைக்கான டெண்டன்சியை பொறுத்து ஐடியல்ஸ் எல்லாம் வச்சு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஆன்சர் கிடையாது. சியில் என்ன சொல்ல வராங்கன்னா டீச்சர் வந்துட்டு அவங்களோட மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை அந்த குழந்தை மேலே வச்சு தான் சொல்லித்தராங்க, அதுதான் வந்துட்டு ஆத்தர் சொல்ல வராருன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் டியில் என்ன சொல்ல வராங்கன்னா பேரண்ட்ஸு, சில்ட்ரன் எல்லாரும் சேர்ந்து அவங்களோட ஆம்பிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸு என்னவா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்ல வராங்க. ஸோ அதான் ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஏன்னா ஆஸ் பர் தி பாசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரைட் கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்கும்னா ஒரு கேரு, பேஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கலந்து வரதா ரைட் கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் த லைட் ஆஃப் தி அபோவ் பாசேஜ் வாட் வில் பி த ரிசல்ட் ஆஃப் ஃபோர்சிங் அ சைல்ட் டு கன்ஃபார்ம் டு தி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் அன் ஐடியல்? பாசேஜ் படி ஒரு சில்ட்ரனை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஐடியலுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சோம், அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். It will make the child an ideal child. It will create confusion and fear in the child. The child will get into a conflict, will discourage the child to conform to the ideal. ஆப்ஷன் ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சைல்டையே வந்துட்டு ஒரு ஐடியல் சைல்டாக மாற்றிடுன்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. ஆப்ஷன் பியில் இட் வில் கிரியேட் கன்ஃபியூஷன் அண்ட் ஃபியர் இன் தி சைல்டுன்னு சொல்கிறாங்க. அது அந்த குழந்தைக்குள்ள நம்ம ஐடியாவில் திணிக்கிறப்போ ஒரு பயத்தையும் ஒரு கன்ஃபியூஷனையும் உருவாக்குன்னு சொல்கிறாங்க. இது மேபி ஆன்சராக இருக்கலாம். ஆப்ஷன் சி, த சைல்டு வில் கெட் இன் டு கான்ஃப்ளிக்ட். இந்த சைல்டுக்கு வந்துட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும், ஏதோ ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள வருவாங்கன்னு சொல்கிறாங்க. மேபி இதுவும் ஆன்சராக இருக்கலாம். ஆப்ஷன் டி, வில் டிஸ்கரேஜ் தி சைல்டு டு கன்ஃபார்ம் டு தி ஐடியல். அந்த சைல்டை வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணும் அந்த ஐடியலுக்குள்ளே போகிறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி அண்ட் சி தான் ஆன்சராக இருக்கணும். ஆப்ஷன் சி கிடையாது. ஏன் அப்படின்னா ஆப்ஷன் சியில் அது ஒரு கான்ஃப்ளிக்ட்குள்ளே அந்த சைல்டை விட்டுருந்தா சொல்லியிருக்காங்களே தவிர என்ன கான்ஃப்ளிக்ட்னு சொல்கிறேன். ஆஸ் பெர் பேசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது ஒரு கன்ஃபியூஷனையும் ஃபியரையும் அந்த சைல்டுக்குள்ளே கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்களுக்குள்ள ரொம்ப கான்ஃப்ளிக்டிங்காக இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அக்கார்டிங் டு தி ஆத்தர் வாட் ஷுட் பி தி ஆட்டிடியூட் ஆஃப் அ ரைட் கைண்ட் ஆஃப் டீச்சர்? ஆத்தர் சொல்கிற மாதிரி ரைட் கைண்ட் ஆஃப் டீச்சர் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். தே ஷுட் நாட் எம்பத்தைஸ் வித் தி ஸ்டூடெண்ட்ஸ். தே ஷுட் யூஸ் மாடர்ன் அண்ட் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். They should focus on studying each student individually. They should instill great ideals in the student. ஆப்ஷன் ஏல என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எம்பத்தியே காமிக்கக்கூடாது, அவங்க ரொம்ப ஸ்டிஃபாக அவங்களோட மெத்தடில் தான் சொல்லி தரணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சயின்டிஃபிக் அண்ட் மாடர்ன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் சொல்லி தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் தனியாக வந்துட்டு அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேபி இது ஆன்சராக இருக்கலாம். ஆப்ஷன் டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட கிரேட் ஐடியல்ஸை வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இன்ஃபோர்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஆஸ் பர் பேசேஜ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு தனித்தனியாக ஒவ்வொரு பீப்புள் இப்படி இருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி. இன்றைக்கான எபிசோடில் நம்ம 2025 கிளாட் கொஷின் பேப்பரில் இருக்க 3rd and 4th பேசேஜஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணோம். 3rd பேசேஜில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆஸ்ட்ராலஜர் வந்துட்டு எப்படி பீப்புளெலாம் அட்ராக்ட் பண்ணுறாரு, ஒரு கிரவுண்டட் வெண்டார் வந்துட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட்டான நேம்ஸில் வந்துட்டு பீப்புளை அட்ராக்ட் பண்ணுறாரு, என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்குபேஷன் அங்கே நடக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். இதே 4th பேசேஜில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரைட் கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் சில்ட்ரனுக்கு என்ன சொல்லித்தருது, அவங்க வந்துட்டு ஃப்யூச்சரை மட்டுமே நம்பி இருக்காமல் இப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அவங்களோட ஐடியல்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸு சில்ட்ரன் மேலே திணிக்கக்கூடாது, எப்படி எம்பத்தட்டிக்காக இருக்கணும், ஒரு லவ் இல்லாமல் ஒரு ஹியூமனை வந்துட்டு மாற்றவே முடியாது அப்படிங்கிற விஷயம்லாம் பற்றி பார்த்தோம். இது நெக்ஸ்ட் எபிசோடில் ப்ரீவியஸ் இயர்க்கான கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.